வெல்கம் டு ஃபன்னி கிச்சன். நான் உங்க தக்ஷிதா. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பன்னீர் சப்பாத்தி தான் செய்ய போறோம். பன்னீர் பரோட்டா தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி மாவு, பன்னீர் வந்து திருவி வச்சிருக்கோம் பொடி பொடியா. இது வந்து புதினா, ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் இது என்னது கரம் மசாலா, இது சாம்பார் தூள், இது வந்து சீரகம். இப்ப சமைக்க ஆரம்பிக்கலாம் गाइस. இப்ப நம்ம அடுப்பை பத்த வச்சிடலாம். சட்டி நல்லா சூடானன்னு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. ½ ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சோனே ஆனியன், நம்ம வெட்டி வச்சிருந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். ப்ரௌனிஷ் ஆற வரைக்கும் மாமா. ஓகே, நல்லா ப்ரௌனிஷ் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் வந்து ஃப்ரை ஆனோனே புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிட்டு அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே அதில் வந்து கொஞ்சமா கரம் மசாலா அப்புறம் தேவையான அளவு சாம்பார் தூள். இப்போ அதில் வந்து பன்னீர் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு சப்பாத்திக்குள்ள வச்சு தேய்க்கணும். கொஞ்ச நேரம் ஆற. இப்ப நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம் गाइस. நம்மளோட பன்னீர் பரோட்டா இப்ப நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா தேய்க்கிற மாதிரி தேய்ச்சுக்கணும். தேய்ச்சிட்டு இந்த பன்னீர் நம்ம செஞ்சோம்ல, அதை இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இப்படி ஒரு மடி, இப்படி ஒரு மடி, இப்படி ஒரு மடி, அப்புறம் இப்படி ஒரு மடி, நான் ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி மடிச்சுக்கிட்டு மாவு போட்டுக்கணும். இப்ப நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். நல்லா நம்ம தேய்ச்சுக்கலாம். நம்ம நல்லா தேய்ச்சுக்கலாம். இப்படிதான் இருக்கும். போட்டுருவோம். நம்ம இது தோசை கல்ல போட்டுடலாம். வேகணும், நல்லா வேகணும். சரியா? வெந்துருச்சா? வெந்துட்டா அப்படியே சாப்பிட வேண்டியது. அந்த பக்கம் வந்துட்டா தக்காளி குருமா, அது இன்னொரு வீடியோல போடலாம். ஓகேம்மா. இது ரெண்டு சைடு நல்லா வேகணும். உள்ள பன்னீர் வச்சிருக்கு, நல்லா வேகாது. கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் லேட் ஆகும். வேகட்டும். நம்மளோட பன்னீர் பரோட்டா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு டேஸ்டிங்க்கு வந்து அப்பா கிட்ட தான் கொடுக்க போறோம் गाइस. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பன்னீர் பரோட்டா செஞ்சிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பன்னீர் பரோட்டா செஞ்சிருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
தொட்டுக்கு வந்து தக்காளி குருமா செஞ்சிருக்கோம். தக்காளி குருமா. தக்காளி குருமா. இத நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். தக்காளி குருமா ரெசிபி சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிடுங்க. Bye guys.